ஹலோ ட்ராமா தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு ஹேட் டு லவ் கான்செப்ட்ல எபிசோட் 9ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா ஒரு வழியா லில்லி அந்த கொலைகாரனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருப்பாங்க. அவனுடைய முகத்தையும் ஷான் வரைஞ்சு கொடுத்துருப்பாரு. எபிசோட் ஓப்பனிங்லேயே லில்லியோட ஸ்டெப் மாம் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த கொலைகாரன் அவங்களுக்கு கால் பண்ணுவானா, அதனால இவங்க பயந்து போய் கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லில்லியோட அப்பா கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரனுக்கு இவங்க கால் பண்றாங்க. அப்ப அவன் சொல்றான், என்னோட வேலை செஞ்சதுக்காக எனக்கு பைசா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் அவனை தேடி போய் பைசா கொடுத்துட்டு நீ இங்க இருக்காத, நீ எங்கேயாவது போய் மறைஞ்சு இரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொலைகாரன் அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு, என்னைய போலீஸ் நிறைய தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணு. எல்லா போலீஸும் ஒரே மாதிரி தான், அவங்க கிட்ட நீ பணத்தை கொடுத்து அவங்க வாயை மூடிரு அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்க உடனே ஷானுக்கு கால் பண்ணி உன்னை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஷானும் இவங்களை பாக்குறதுக்காக வராரு. அப்ப ஷான் கிட்ட இவங்க கேக்குறாங்க, உனக்கு அந்த கொலைகாரனை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த கொலைகாரனை பத்தி உனக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா, அந்த கொலைகாரன் ரொம்ப மோசமானவன், அவன் லில்லியை கொலை பண்ணதான் பார்ப்பான், அவனை நீ முதல்ல பார்த்த உடனே அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க அவனை பிடிச்சாங்கன்னா எங்க இவங்கள பத்தின உண்மையெல்லாம் வெளியே வந்துருமோங்கிற பயத்துல அவனை கொலை பண்ண சொல்லிடுறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே லில்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸ்டெப் மாம் இவங்களோட உண்மை முகம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கொலைகாரனை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. லில்லி ஷானை பார்த்து, நீ என் ஸ்டெப் மாம் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்த, நான் அதை பார்த்தேன், என்ன அப்படி பேசிக்கிட்டு இருந்த, என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஷான் இருந்துட்டு, எதுவும் சொல்லாத, நீ இந்த பிரச்சனையில உன்னுடைய ஸ்டெப் மாமா உள்ள இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து போறாரு. லில்லி அவரை பிடிச்சு இழுத்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஷான் என்ன பண்றாரு, இவங்க கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு அங்க செடிகளுக்கு தண்ணி ஊத்துற பைப்ல இருந்து இவங்க மேல ஃபுல்லா தண்ணி அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கக்குள்ளேயே ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. அப்புறம் விலகிட்டு திரும்ப லில்லி அந்த பைப்பை பிடிங்க அவர் மேல தண்ணி அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷான் மேல பிகி பேக் மாதிரி ஏறி உட்காந்துக்கிறாங்க. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே கோனும் அவன் தங்கச்சி வந்து பாக்குறாங்க. இங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்புறம் லில்லியும் கீழே இறங்கிட்டு ரெண்டு பேரும் விலகி போயிடுறாங்க. அப்போ கோனோட தங்கச்சி கோன் கிட்ட விசாரிக்கிறா ஷானை பற்றி, இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஷான் இருந்துட்டு, இவன் லில்லியோட பாடி கார்டு அப்படின்னு சொல்கிறான். இந்த கோனோட தங்கச்சிக்கு நம்ம ஷானை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. அதனால இவ ஷான் கிட்ட போயிட்டு வலிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. ஆனால் ஷான் இவளை கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, லில்லியோட வீட்டுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதை தூக்க முடியாத வந்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஷான் அந்த சைடு வருவாரா, இவளை பார்த்து கஷ்டப்படுறாலே தூக்க முடியாத அப்படின்ட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஷான் முன்னாடி தன்னை உடம்பு சரியில்லாத மாதிரி காட்டிக்கிறதுக்காக அப்படியே நடிக்கிறாளா. அப்போ ஷான் மேலே விழுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம். ஷானும் அவளை தாங்கி பிடிச்சிக்கிறாரு. அந்த சமயம் லில்லி வெளியே வருவாங்களா. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு லில்லிக்கு ரொம்ப ஜலஸ் ஆயிடுது. அவங்க கோவப்பட்டு உள்ளே போயிடுறாங்க. அதை எல்லாத்தையும் இந்த ஸ்டெப் மாமும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே லில்லியோட ஸ்டெப் மாம் ஷானை பார்த்து, லில்லிக்கு பர்த்டே வருது, அதனால எங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோவை கேக்கில் டெக்கரேட் பண்ணுன்ட்டு அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோவை ஷான் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஷான் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து லில்லியும் வெளியே வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஷானும் அந்த ஃபோட்டோ வாங்கிக்காததால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கையை பிடிச்சு அந்த ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அந்த சமயம் லில்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை கூப்பிடுறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. ஷானும் அந்த ஃபோட்டோவை வாங்கிக்காம அப்படியே அந்த ஃபோட்டோவை கீழே விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. லில்லியும் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த ஸ்டெப் மாமும் ஷானுக்கு இடையில ஏதோ சீக்ரெட் இருக்குது, அதனால நீங்களும் வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து பார்த்தா ஸ்டெப் மாமும் ஷானும் அங்கே இருக்க மாட்டாங்க. ஸ்டெப் மாமும் ஷானுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவரோட ரூம்க்கே போயிட்டு அவருக்கு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த சமயம் லில்லியும் அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே அங்கே வந்துடுறாங்க. அப்போ ஸ்டெப் மாமுக்கு லில்லியோட அப்பாவை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க. லில்லியோட அப்பாவும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. லில்லியும் அவங்க ஸ்டெப் மாம் கிட்ட உண்மை எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லில்லியோட ஸ்டெப் மாமும், நான் உண்மை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஆனால் அது உங்ககிட்ட இல்லை, உங்கள் அப்பா கிட்ட நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க.
அதனால லில்லியும் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லில்லி அப்பா கிட்ட சொல்றாங்க, நான் லில்லிக்கு பர்த்டே கிஃப்ட் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், அதனால தான் ஷான் கிட்ட இதை பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்லவும் அவரும் அமைதி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வெளியே வருவாங்க. அப்ப லில்லி இருந்துட்டு உங்களுக்கும் ஷானுக்கும் இடையில என்ன நடக்குதுன்னு சொல்லி டவுட்டா கேட்பாங்க. அதுக்கு அவங்களும் எங்களுக்குள்ள அப்படி ஒன்றும் இல்லை, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லில்லியோட அப்பாவும் அவங்க ஸ்டெப் மாமுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால இவங்க கோவமாயிட்டு ஷானை கூப்பிட்டு வச்சு உனக்கும் என் ஸ்டெப் மாமுக்கும் இடையில என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஷானும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால இவங்க ரொம்ப கோவமாயிடுறாங்க. அதனால இன்னையிலேருந்து ஷான் என்னோட பாடி கார்டு கிடையாது, என்னோட பாதுகாப்பை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸ்டெப் மம்க்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப குஷியாயிடுது. அதனால ஸ்டெப் மம் என்ன பண்ணுறாங்க, அந்த கொலைகாரனுக்கு மெசேஜ் பண்ணி விடுறாங்க, ஷான் இப்போ லில்லியோட பாடி கார்டு இல்லை, அதனால நீ அவளை நாளைக்கு கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. அடுத்த நாள் லில்லியோட பர்த்டே வருது. அப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. லில்லியும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணி அவங்க ஸ்டெப் மாம்க்கு ஊட்டி விடுறாங்க. ஆனால் அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால லில்லி இருந்துட்டு, என்ன இதில் என்னை கொலை பண்ணுறதுக்காக விஷம் கலந்துருக்கீங்களா, அதனால தான் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்க வாயில் ஊட்டி விட போவாங்க. அப்போ ஷான் வந்து தடுத்து விட்டுறாரு. இந்த கேக்கை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், இதில் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாப்பிட போகிறாரு. அப்போ இந்த பார்ட்டியில் இந்த கொலைகாரன் லில்லியை கொலை பண்ணுறதுக்காக அங்கே வந்திருப்பான். இங்கே ஷான் அந்த கேக்கை சாப்பிட போவார். அப்போ லில்லியோட ஸ்டெப் மாம் இருந்துட்டு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அந்த சமயம் அங்கேருந்து அந்த கொலைகாரன் ஷூட் பண்ணும். அதனால் அங்கே எல்லாருமே பயந்துடுறாங்க, ஒரே கலவரமாக ஆயிடுது. அதனால ஷான் இருந்துட்டு லில்லியை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுவார். ஆனால் லில்லிக்கு ஷான் கூட போகிறதுக்கே விருப்பமே இல்லை. அதனால ஷான் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதனால ஷான் கிட்ட ரொம்ப சண்டை போட்டு கீழே இறங்கிடுறாங்க. ஷானும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீ உள்ளே வந்து உட்காரு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. ஷான் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஷானும் கோவப்பட்டு நடு ரோட்லேயே விட்டுட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் லில்லியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே வருவார். அந்த சமயம் லில்லி ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த சைடு வந்து டாக்டரும் வருவார். அவரும் இவங்கள பார்த்த உடனே கிட்ட போவார். அப்போ லில்லி இருந்துட்டு அழுதுகிட்டே அவரை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஷானும் அங்கே வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. அதனால அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்புறம் டாக்டர் லில்லிக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்துட்டு பர்த்டே விஷ் பண்ணுறாரு. லில்லியும் ஹாப்பி ஆகிடுறாங்க. அடுத்த நாளே லில்லியும் அவங்க ஸ்டெப் மாமும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஸ்டெப் மாம் லில்லியோட அம்மாவை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஷானும் இங்கே நடக்கிறது சண்டையெல்லாம் ஷானும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. லில்லியோட ஸ்டெப் மாம் லில்லியோட அம்மாவை பற்றி தப்பாக பேசுனதால லில்லியும் விட்டு கொடுக்காம திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால லில்லி அவங்க ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ ஷான் வந்து லில்லியை பிடிச்சிக்கிறாரு, அவங்கள தூக்கிட்டு போய் கீழே விட்டுறாரு. லில்லியை பிடிச்சி சத்தம் போடுறாரு, நீ என்ன சின்ன குழந்தைத்தனமா பைத்தியக்காரத்தனமா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அதனால லில்லி இருந்துட்டு, நான் ஒன்றும் இந்த ஸ்டெப் மாம் மாதிரி கெட்டவெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒருவேளை இந்த ஸ்டெப் மாம் மட்டும் என் அம்மாவா இருந்திருந்தா உண்மையிலுமே நான் இங்கேயே செத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஷான் கோவப்பட்டு கையை ஓங்கிடுறாரு அடிக்கிறதுக்காக. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து இந்த கோன் அங்க வந்துடுறான். அவன் லில்லியை தூக்கி விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஷானை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து லில்லியை கூட்டிகிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் லில்லியோட ஸ்டெப் மாம் பின்னாடி இருந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லில்லியும் ஷானும் இப்போ தூரமாக போய்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. லில்லியும் அவங்க ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. லில்லி நாமாண்டி கிட்ட நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நாமாண்டியும் ஷான் கிட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ லில்லி கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. லில்லியும் ரெடி ஆகிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. அப்போ ஷான் வந்து பிடிச்சிட்டு நானும் உன் கூட வரேங்கிறாரு. ஆனால் லில்லி என் கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இங்கே லில்லி கூட ஷான் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஸ்டெப் மாமோட மேடு ஒருத்தி இருக்கா இல்லையா, அந்த பொம்பளை என்ன பண்ணுறான்னா ஷான் கிட்ட ஓடி வந்து லில்லியோட ஸ்டெப் மாம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறா. ஷானும் உள்ளே ஓடி போகிறாரு. அங்கே உள்ள ஸ்டெப் மாம் ஷான் கிட்ட நல்லா ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு ஷான் லில்லி கூட போகிறத தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஷானுக்கு இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருது. அதனால் அங்கேருந்து கிளம்பிடுறாரு லில்லி கூட போகணுங்கிறதுக்காக.
ஆனால் லில்லி அதுக்குள்ள ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஷானும் லில்லிக்கு கால் பண்ணி பார்க்குற. ஆனால் லில்லி கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அப்போ பாதி வழியிலேயே லில்லி போன டாக்ஸி ரிப்பேர் ஆகிடுது. அந்த டாக்ஸி டிரைவர் நீங்கள் வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த சமயம் ஷான் வந்து அவங்க பேக்கை பிடுங்குறாரு. லில்லியும் என் பேக்கை விடுறாருன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நடு ரோட்லேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷானும் விடுற மாதிரியே இல்லை. அப்போ பேக்கை வேகமாக பிடிச்சு இழுத்துடுறாரு. லில்லியும் ஃபோர்ஸ் தாங்காமல் அவர் மேலேயே விழுந்துடுறாங்க. ஷான் அப்போ அவங்கள நல்லா வசமாக பிடிச்சிட்டு அந்த பேக்கை என் காரில் வச்சிருங்கன்னு அந்த டிரைவர்கிட்ட சொல்லிட்டு லில்லியை அவர் கார்லேயே உட்கார வச்சிடுறாரு. நேற்று ஷான் லில்லியை அடிக்கிறதுக்காக கை வாங்கியிருப்பார் இல்லையா, அதனால லில்லி அவர் மேலே செம்மையாக கோவமாக இருப்பாங்க. லில்லிக்கும் ஃபீவர் இருக்கும். அதனால ஷான் அவங்க நெத்தியை தொட்டு பார்க்க போவார். ஆனால் லில்லி தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நீ ஸ்டெப் மம்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீயும் நானும் எப்பவுமே எனிமி தான் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிடுறாங்க. அப்புறம் அவங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆனால் ஷானுக்கு தான் என்ன பண்ணுறதுனே புரியல. உண்மை எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு நிற்கிறாரு. இங்கே லில்லியும் ஷானை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதோடய இந்த எபிசோடு முடியுது. லில்லி ஷானை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஷானும் உண்மையை சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில் இருக்காரு. ஷான் லில்லிக்கு உண்மையை எப்படி எடுத்து சொல்ல போகிறாரு, லில்லி ஷானை புரிஞ்சுக்குவாங்களா இல்லையான்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.